அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல 10ஆம் பாகம் தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வந்துட்டு விஜயகாந்த் கூட தொடர்ந்து பல படங்கள்ல நடித்தவரும் தேமுதிகவின் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவருமான நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை பத்தி தான் பேச போறோம். மீசை ராஜேந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா இயற்பெயரான ராஜேந்திரநாத்னு கொண்டவர். அவரோட விருமாண்டி மீசையினாலேயே மீசை ராஜேந்திரன் அப்படின்னு எல்லாத்தாலும் அழைக்கப்படுபவர். ஸோ இவர் முதல்ல ஸ்கிரீன்ல தோன்றுனதுன்னு பாத்தீங்கன்னா 2001-2 ஆண்டுகள்ல வெளியான விஜயகாந்தோட ரமணா திரைப்படத்துல தான். அதுல வர திருநெல்வேலி பாஷை பேசுற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா தான் இவர் வருவாரு. ஸோ அப்ப ஆரம்பிச்ச இவரோட திரை வாழ்க்கை பயணம் இன்னைக்கு வரையிலும் 247 படங்களை தாண்டி 45 சீரியல்களை தாண்டி ஒரு 16 விளம்பர படங்கள்ங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பயணமா நீண்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய நெருக்கமான தொடர்பு, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துச்சு, விஜயகாந்த் இவர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறாருங்கிறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ அவர் தேமுதிகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுனால கட்சி ரிலேட்டடாகவும் விஜயகாந்த் அவர்களை நிறைய சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்திருக்காரு. இவர் விஜயகாந்தை பத்தி எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கும் அதாவது விஜயகாந்த் 1991ஆம் ஆண்டு தான் திருமணம் பண்றாரு, அதுவும் கலைஞரோட தலைமையில. அப்படி திருமணம் பண்ணி வைத்த கலைஞருக்கு 1995ஆம் ஆண்டு திரையுலக பொன்விழா எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட கலைஞரோட அவர் மோத வேண்டிய அவசியம் என்ன? இதுவரையில அந்த திமுக கட்சியோடவே அவங்க கூட்டணியிலேயே இல்லை. அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 2002 கள்ளக்குறிச்சியில AR முருகதாஸ் டைரக்டரோட கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு கலைஞர் போய் தலைமையேற்று உரை நிகழ்த்திட்டு இருக்காரு. அந்த சமயத்துல விஜயகாந்த் ஒரு 100-150 கார்களோட அங்க போறாரு கல்யாணத்துக்கு. அவர் போன உடனே கலைஞர் பேசிட்டு இருந்த கவனிச்ச மக்கள் எல்லாம் விஜயகாந்த் பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டாங்க. அப்பவே அவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் இவர் பின்னாடி வந்திருக்கு. அதை பார்த்த கலைஞர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படி டென்ஷனான கலைஞருக்கு அதுதான் தொடக்க புள்ளி விஜயகாந்துக்கும் அவருக்கு உண்டான மோதலுக்கு அப்படின்னு இவர் நினைக்கிறதா சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் மேல இவர் வைத்திருந்த தனிப்பட்ட அன்பு மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட குறையல. எப்படின்னா கலைஞர் இறக்கும் தருவாயில இவர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக இருக்காரு. அங்க போயிருந்தப்போ அவரோட இறப்பு செய்தி கேட்ட உடனே ஒரு பச்சை குழந்தை மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்படியுமா ஒரு மனுஷன் அழுவோம் அப்படின்னு நாம எல்லாருமே பார்த்து திகைக்கிற அளவுக்கு. சிகிச்சை முடிஞ்சு ஊருக்கு வந்தவர் நேரா வீட்டுக்கு போயிட்டு கூட திரும்ப பார்த்துருக்கலாம். அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனா அதை எதுவுமே பண்ணாம உடனடியா ஏர்போர்ட்ல இருந்து அதிகாலை 2-3 மணிக்கு மெரினா பீச்சுக்கு போய் கலைஞர் சமாதியில அவருக்கு உண்டான அஞ்சலி மரியாதை எல்லாத்தையும் செலுத்திட்டு தான் போறாரு. ஸோ அவரோட விரோதம் கோபம் எல்லாம் எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பனித்துளி போலதான் அந்த மாதிரி ஆயிடுது. உடனே அவர் மாறிடுறாரு. அதே மாதிரி 2011 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறப்பவும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அதுல உடன்பாடு இல்லையா, இவருக்கும் அதுல உடன்பாடு இல்லையா. ஆனா ஜெயலலிதா சார்பில் சோ இங்க பேசுறாரு, இவரு சார்பில் பண்ருட்டியார் போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேசி 2 பேரும் கூட்டணி ஒரு வழியா ரெடி பண்ணி அதுல ஆட்சியை பிடிக்கிறாங்க அதிமுக. அதுல தேமுதிக 29 இடங்களை பிடிச்சு பிரதான எதிர்கட்சியா மாறி நிக்குது, கட்சி ஆரம்பித்த ஒரு 5-6 வருடங்கள்லயே. ஸோ அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அசம்பிளியில யாரோ ஒரு மினிஸ்டர் இவரோட அப்பா அம்மாவை தரக்குறைவா பேசுனதுனால அவங்கள நோக்கி அவர் கையை காட்டுனது, நாக்க துருத்துனது எல்லாமே அந்த அம்மாவை பார்த்துதான் அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஊடகங்கள் எல்லாம் வெளிவிட்டு அவருக்கு உண்டான அந்த அரசியல் கேரியரையே முடக்கி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அவரோட இது நடந்துருச்சு. அதே மாதிரி உண்மையான கோபம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஒரு சமயத்துல அவரோட ஆபீஸ்ல, அதாவது பாலச்சந்தர் சார் இறந்த சமயத்துல பாலச்சந்தரோட இறுதி அஞ்சலிக்காக அவர் வீட்டுக்கு இவரு, அதாவது மீசை ராஜேந்திரன், விஜயகாந்த் எல்லாருமே போயிருக்காங்க. போய் பார்த்துட்டு நிருபர்கள் எல்லாம் பார்த்து பேட்டி எல்லாம் கொடுக்காம அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. போயிடலாம், இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் சரின்ட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மீடியா எல்லாம் அவரை ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதையெல்லாம் மீசை ராஜேந்திரன் விஜயகாந்த் கிட்ட சொல்ல போறாரு. அப்ப விஜயகாந்தோட உதவியாளர் அதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லி பின்னாடி இருந்து சைகை காட்டிருக்காரு.
உடனே அதை கண்டுகிட்ட விஜயகாந்த் வந்துட்டு என்ன அவரை பத்தி அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காம பலாருன்னு அந்த இடத்துலயே அவர் கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு அவனை எங்கேயும் போயிட வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு போனா அவனுக்கு சரியான சாப்பாடு கூட கிடைக்காது. அவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ சிக்கன், மட்டன், நண்டு, ஈரல் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு தன்னோட பிஏ கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தன் கூட இருக்கிறவரை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நல்ல மனம் கொண்டவர் தான் விஜயகாந்த். 15 வருஷங்களா கூடவே இருக்கோம், எங்களுக்கே தெரியாம விஜயகாந்த் வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. என்னன்னா, மதுரை பக்கத்துல வந்துட்டு அங்க இருந்த மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக வந்துட்டு தன்னோட சொந்த நிலம் ஒரு 3.5 ஏக்கர் நிலத்தை வந்து அப்படியே எழுதி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்கதான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து அவங்களுக்கே வந்து பேப்பர் படிக்கிறப்பதான் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பண்ற உதவி வந்து இன்னொருத்தங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அவ்வளவு தூரம் எல்லாத்துக்குமே உதவி பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னொன்னு வந்துட்டு இவருக்கே சொந்தமா நடந்தது வந்துட்டு இவரோட 2 பசங்கள்ல ஒரு பையன் வந்து MBBS படிக்கிறதுக்கு ரஷ்யா போறான். அப்ப போறப்ப வந்துட்டு கேப்டன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ராஜேந்திரநாத் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன பையனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் என்ன டிகிரி வேணாலும் படி, எல்லாமே பண்ணு, நல்லா பண்ணு, ஆனா வந்து உன்னோட சேவை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயும் நீ வேலை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் மாதிரியே வாங்கிட்டு தான் அந்த பையனை அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி அந்த பையன் அங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த ஊர்ல வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லயே MD பண்றப்போ வந்துட்டு கேப்டன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி போனப்போ வந்துட்டு விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தெல்லாம் கொடுத்து வாழ்த்தி இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு கேப்டன் இறக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இறந்த போண்டாமணிங்கிற காமெடி நடிகருக்கு கூட வந்துட்டு அவரோட இறுதி சடங்குக்கு அந்த வீட்டுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இவர் மூலமாவே அனுப்பியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தான் வாழும் வரையிலுமே வந்து அடுத்தவங்களுக்காக உழைத்த ஒரு உண்மையான தலைவர். அவரை இழந்துட்டு இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் வாடிட்டு இருக்குது. இதுக்கு என்ன கைமாறி யார் எப்ப வந்து செய்வாங்கன்னு தெரியல. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.